சரி. இந்த படம் பண்ணணும் அப்படிங்கும்போது, இந்த படத்துல ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். அப்பா தான் டைரக்டர், ரைட்டர், புரொடியூசர் கதை எல்லாமே அப்பா தான். அதுல ஹீரோ பார்த்தா வந்து பையன் அப்படிங்கும்போது, ஏன் பையனையே போடணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா? இல்ல இது வந்து அது அது சில டைம் அந்த நெப்போட்டிசம் வேர்ட்ல போய் அது உளுந்துருது அது. பட் அது இல்ல இது. எனக்கு வந்து ஒரு 25 இயர்ஸா வந்து இட்ஸ் பீன் எ ஹண்ட். எனக்கு வந்து சினிமாக்குள்ள நுழையணுன்றது. பட் நம்மளோட சிச்சுவேஷன் வளர்ந்த சிச்சுவேஷன்ல நம்மள வந்து பயமுறுத்தி மதுரைக்குள்ளேயே உட்கார வச்சுட்டாங்க. மதுரைய விட்டு வெளிய போக விடல. ஸோ நம்ம வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் டு டூ ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் அந்த மேடை நாடகங்கள் அதெல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம், எனக்கு சினிமா மேல ஆசை, இன்ட்ரெஸ்ட் தொத்திக்கிட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல வேலைய ரிசைன் பண்ணிட்டேன். 2020ல வேலைய ரிசைன் பண்ணிட்டேன். டைரக்டருமே வந்து என்னோட ஸ்டூடண்ட் தான். எம்.ஏ என்கிட்ட படிக்க வந்த ஸ்டூடண்ட் தான். அதுக்கப்புறம் எம்.ஃபில் படிச்சு என் கூடயே கொலீகாவும் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணாரு. நானும் அவரும் சேர்ந்துமே ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சூப்பர். 4 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுல வந்து என் மனைவி வந்து அவரோட ஒரு படத்துல கதையின் நாயகியா ஒரு ஃபுல் லென்த் ஷார்ட் ஃபிலிம், ஒரு 30 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் வந்து அவரோட ஆக்ட் பண்ணி, இன்ஃபாக்ட் அந்த படம் மதுரையில வந்து ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஓ! அப்புறம் ஜெரோம் வந்து வளரும்போது, ஜெரோம்க்கு அந்த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆ என் பையன் அப்படின்றனாலலாம் தூக்கி குடுக்கல. ஓ! ஓகே. அவருக்கு அந்த இன்புட்லாம் அவர்ட்ட இருந்துச்சு. சரி நம்ம வந்து வேற யாரையோ வச்சு நம்ம இது பண்றதுக்கு பதிலா, நம்ம பையனே வச்சு பண்ணிட்டா என்னன்றது தான். எனக்காண்டி அவர் பண்ணாரு. அவருக்காண்டி நான் பண்ணேன். அவ்வளவுதான் இது. எனக்கு சினிமா சினிமா மேல இன்ட்ரெஸ்ட். என் பையனுக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட். நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான்.